ஹாய் எவ்ரிவான். தனது கல்வி தகைமை தொடர்பாக எழுந்த சர்ச்சைக்கு மத்தியில் தற்போதைய சபாநாயகர் அசோக ரன்வல தனது பதவியை துறந்தார். அடுத்த சபாநாயகராக டாக்டர் ரிஸ்வி சாலி தெரிவு செய்யப்படுவாரா அல்லது வேறொருவர் சபாநாயகராக தெரிவு செய்யப்படுவாரா? யார் குற்றம் செய்தாலும் அவருக்குரிய தண்டனை வழங்கப்படும் என அனுரகுமார திசாநாயக்க இன்று கூறிய நிலையிலே அசோக ரன்வல பதவி விலகியுள்ளார். அசோக ரன்வல பதவி விலகியதன் ஊடாக தனது பட்டம் பொய்யானது என்பதை நிரூபித்துள்ளார். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கை அரசியலிலே மிக பெரும் சர்ச்சை ஏற்பட்டதாக தற்போதைய சபாநாயகராக செயற்பட்ட அசோக ரன்வலவின் கல்வி தகைமை தொடர்பாக மிக பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. அவருடைய கலாநிதி பட்டத்தில் ஆரம்பித்து அவர் பெற்றுக்கொண்ட இளமானி பட்டம், அவருடைய உயர்தர கல்வி என அனைத்து கல்வி துறைகளிலுமே சர்ச்சை காணப்பட்டது. என்றாலும் அவருடைய கல்வி தகைமைகள் தொடர்பாக இதுவரைக்கும் அவர் நிரூபிக்காத நிலையில் இன்று அனுரகுமார திசாநாயக்க யார் தவறு செய்தாலும் அவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார், அவருக்குரிய தண்டனைகள் வழங்கப்படும் என கூறியிருந்த நிலையில் இன்று தனது பதவியை சபாநாயகர் பதவியை அசோக ரன்வல துறந்துள்ளார். சபாநாயகர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். எனவே இவர் பதவி விலகியதன் ஊடாக இவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு உண்மை என்பதை இவரே நிரூபித்துள்ளார். எனவே இவருடைய பட்டங்களை நிரூபிக்க முடியாத நிலையிலும் எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர இருந்த நிலையிலுமே இவர் பதவி துறந்துள்ளார். எனவே இவருடைய பட்டங்கள் பொய் என்பதை அவரே நிரூபித்துள்ளார். எனவே பொய்யான பட்டங்களை காட்டி மக்களை ஏமாற்றி அரசியலிலே குதித்து சபாநாயகர் ஆகியிருப்பது மிக பெரும் குற்றமாகவே காணப்படுகின்றது. எனவே இவர் பதவி துறந்தாலும் இவருடைய பட்டங்கள் நிரூபிக்கப்படாவிட்டால் இவரின் பாராளுமன்ற உறுப்புரிமையும் நீக்கப்பட வேண்டும். அவ்வாறான தண்டனைகள் கொடுத்தால் மாத்திரமே தற்போதைய தேசிய மக்கள் சக்தி மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாப்பதை போன்றும் யார் குற்றம் செய்தாலும் இந்த அரசாங்கம் தண்டிக்கும் என்பதற்கும் எடுத்துக்காட்டாக அமையும். மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக அமையும். பட்சத்தில் சபாநாயகர் பதவியிலிருந்து மாத்திரம் நீக்கப்பட்டால் அதற்கான முழுமையான தண்டனையாக அமையாது. எனவே எதிர்காலத்தில் இவ்வாறான பொய்யான பட்டங்களை காட்சிப்படுத்துபவர்களுக்கு சவுக்கடியாக சாவுமணி அடித்ததாகவே காணப்படும். அதே போன்று இலங்கையில் காணப்படும் பட்ட கடைகளும் மூடப்படுவதன் ஊடாக இவ்வாறான போலி பட்டங்களுக்கு முடிவு கட்ட முடியும். எனவே அடுத்த கட்டமாக சபாநாயகர் பதவி விலகியுள்ள நிலையில் அடுத்த சபாநாயகராக தற்போதைய துணை சபாநாயகர் டாக்டர் ரிஸ்வி சாலி நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளே அதிக அளவில் காணப்படுகின்றது. டாக்டர் ரிஸ்வி சாலியை நியமிப்பதா அல்லது வேறொருவரை நியமிப்பதா என்பதை தேசிய மக்கள் சக்தியை தீர்மானிக்கும். அதே போன்று இது தொடர்பான வாக்கெடுப்பை நடாத்தி புதியதொருவரை நியமிப்பதா அல்லது டாக்டர் ரிஸ்வி சாலியையே சபாநாயகராக நியமிப்பதா என்பது 17ஆம் தேதி பாராளுமன்றம் கூடும் பொழுது இதற்கான தீர்மானங்கள் எட்டப்படும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.